ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிச்சனில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில டிப்ஸு கொடுக்குறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல காம்பை இந்த மாதிரி நல்லா க்ளீனாக பிச்சு எடுத்துருங்க. வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே காம்போடு வைக்காதீங்க. இந்த மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் அதிக நாளைக்கு வரும். இந்த மாதிரி உடஞ்சதெல்லாம் இருந்ததுன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணிடலாம். 2-3 நாளில் யூஸ் பண்ணிடலாம், ஸ்டோர் பண்ண வேண்டாம் ரொம்ப நாளைக்கு. இந்த நல்லா இருக்கிற மிளகாயை மட்டும் நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் கீழே டிஷ்யூ பேப்பரை போட்டுக்கோங்க. இப்போல்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இல்லைன்னா இந்த மாதிரி செராமிக் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மிளகாயை இன்னும் நல்லா க்ளீனாக சொட்டு தண்ணி கூட இல்லாமல் தொடச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு மூடி வைக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதிக நாளைக்கு நல்லாயிருக்கும். நாம் புதுசாக சிலிண்டர் மாற்றினோன்னா அந்த டேட்டை ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் நம்ம டெய்லி ஷீட்டில் கிழிக்கிற அந்த டேட்டை அப்படியே க்ளூ போட்டு சிலிண்டர் மேலே ஒட்டி வச்சிட்டோன்னா நம்ம எந்த டேட்லேருந்து இந்த சிலிண்டரை யூஸ் பண்ண ஆரம்பித்தோங்கிறத டக்குன்னு பார்த்துக்கலாம். இதை அப்படியே சிலிண்டர் மேலே பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அது நமக்கு 1 மந்த் வருமோ 2 மந்த் வருமோ நம்ம அதை கணக்கு பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லக்ஷ்மண் ரேகாவில் அந்த சாக் பீஸை வச்சு அந்த டேட்டை சிலிண்டரில் எழுதி வச்சுக்கலாம். இது பாச்சையும் வரட்டும், நம்மளுக்கு டேட்டும் சிலிண்டரில் நோட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். எந்த டேட்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தோங்கிறது தெரியும். அடுத்தது மிக்ஸி ஜாரில் பிளேடு ஷார்ப்பாக இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பிளண்ட் ஆயிருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு கல் உப்பை எடுத்து மந்த்லி ஒன்ஸு நல்லா அதில் அரைச்சி பவுட்ரு பண்ணிட்டிங்கன்னா பிளேடும் நல்லா ஷார்ப்பாகிரும். இப்போல்லாம் இந்த டேபிள் சால்ட்டு ரொம்ப கெடுதல்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கல் உப்பையே இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உடம்புக்கும் நல்லது. அதனால் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கல் உப்பை மிக்ஸி ஜார்லாம் போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா பிளேடு நல்லா ஷார்ப்பாகிரும். கடையிலேருந்து வெங்காயம் வாங்கிட்டு வந்தோடனே அதை அப்படியே கொட்டி வைக்காதீங்க. இந்த மாதிரி ரொம்ப காஞ்ச தோலெல்லாம் அதில் அதிகமாக இருக்கும். அதை லைட்டாக அந்த காஞ்சு போன தோலெல்லாம் உதுத்து எடுத்துட்டு சின்னதை தனியாகவும் பெரிய வெங்காயத்தை தனியாகவும் பிரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்லேயே யூஸ் பண்ணிடலாம். பெருசாக இருக்கிற வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், 15-20 நாளைக்கு மேலே நல்லாயிருக்கும். அதோட நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி அழுகல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்து தனியாக எடுத்து போட்டுடலாம். சரியாக இல்லாத வெங்காயத்தெல்லாம் எடுத்து போட்டுடலாம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடலாம். நல்லா இருக்கிற வெங்காயத்தை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள், இது அழுகலாக இருக்குது, இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டிங்கன்னா இந்த அழுகின வெங்காயம் அதோடு சேர்ந்து மற்ற வெங்காயமும் சேர்ந்து அழுகி போயிடும். இப்போ பாருங்கள் எவ்வளவு தோல் பிரித்து எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் குப்பையில் போட்டுட்டு நீட்டாக இந்த வெங்காயத்தை சின்னதாக இருக்கிறத ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணிவிட்டு பெருசாக இருக்கிறத அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இதை வெங்காய கூடையில் போட்டு தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு நிறைய பேர் சின்ன வெங்காயமே வாங்குறதில்ல. ஆனால் இந்த சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை எப்படி ஈஸியாக உரிக்கலான்னு சொல்லித்தரேன் பாருங்கள். கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. நிறைய பேர் கண் எரியும்னு வேறு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 15 மினிட்ஸ் வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு வெங்காயத்தை தோல் உரிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வராது, உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள்,
எவ்வளோ ஈஸியாக வெங்காயத்தை உரிக்க வருதுன்ட்டு. ரொம்ப சிரமப்பட வேண்டாம். வெங்காய வடகம் இந்த மாதிரி நிறைய வெங்காயம் உரிக்கிற ரெசிபீஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்ணிலேருந்து தண்ணியும் வராது, வெங்காயம் உரிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உரித்து பழகுனீங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயமே எப்பயும் வாங்கி யூஸ் பண்ணலாம். எவ்வளோ ஈஸியாக உரிக்கி வருது பாருங்கள். தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக உரிக்கலாம் வெங்காயம். பாருங்கள், எல்லா வெங்காயத்தையும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே உரிச்சிட்டேன். கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா வந்த உடனே யூஸ் பண்ணாதீங்க. கருணக்கிழங்கு புதுசாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு 10-20 நாள் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் அப்படியே பரப்பி போட்டு வச்சுருங்க. 10 நாள் கழித்து யூஸ் பண்ணலாம். 1 மாதம் 2 மாதத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த கருணக்கிழங்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட ரெசிபீஸ்லாம் கூட நான் கொடுத்துருக்கேன் லிங்க்கில், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். கருணக்கிழங்கு மசியல், புளிக்குழம்பு எல்லாம் கொடுத்துருக்குறேன். ஒரு சிலர் இந்த மிளகாயை ரசத்துக்கெல்லாம் கட் பண்ணும்போது கையால் கட் பண்ணிவிட்டு கை எரியுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி சிசர்ஸை யூஸ் பண்ணியே கட் பண்ணி பழகிக்கோங்க. பச்சை மிளகாயாக இருந்தாலும் சரி, வர மிளகாயாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சிசர்ஸால் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை எரியாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது தாளிக்கிற பெட்டி எடுத்திருக்கேன். இந்த தாளிக்கிற பெட்டிக்குள்ளே எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பூனும் ஒரு கப்பும் போட்டு வச்சுக்கோங்க. சமைக்கும்போது அந்த அவசரத்தில் உங்களால் கையால் எடுக்க வராது, அது செதறும், கையில் ஈரம் இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் எப்பயுமே இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இந்த கப்பில் எடுத்து வச்சு கூட நீங்கள் தாளிக்கலாம். இதோடையே வேணாலும் உளுந்து போட்டுக்கலாம், இல்லைன்னா தனியாக எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் ஸ்பூன் எப்பயுமே உள்ளே வச்சுக்கோங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். அப்போதைக்கு ஸ்பூனை தேடிட்டு எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இதையும் ஒரு ஹேபிட்டாக எப்பயுமே பழகிக்கோங்க. பெட்டிக்குள்ளேயே சின்ன கப்பும் ஸ்பூனும் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கல், இது நான் கிரைண்டரில் உள்ள கல் எடுத்திருக்கேன். உருளைக்கல் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணுற கத்தி, அருவாமனை எல்லாத்தையும் இதில் ஷார்ப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும். சாணம் பிடிக்கிறவன்ட்ட கொடுத்து சாணம் பிடிக்க வேண்டாம். அந்த மாதிரி சாணம் பிடிச்சா அது ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்காது. கல்லில் நம்மளே ஷார்ப் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கல் கிடச்சிச்சினாலும் எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு கிரைண்டர்லேருந்து உள்ள கல் கிடச்சிச்சு, அதை வச்சுருக்கிறேன். இதை நம்ம ரசத்துக்கு பூண்டு தட்டும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட்டோ ஏதாவது வச்சு அது மேலே வச்சு தட்டுங்க. இல்லைன்னா சாப்பிங் போர்டு மேலே வச்சு தட்டலாம். உங்களுக்கு திண்ணையும் அழுக்காகாமல் இருக்கும். இந்த கல்லில் இந்த கல்லை நம்ம தேங்காய் உடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே தட்டி தேங்காய் உடைக்கலாம். இது என்னோடய ஃப்ரீசர். குக்கரில் போடுற கேஸ்கட்டை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிற டைமில் ஃப்ரீசரில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி தேங்காயை உடைச்சிட்டா அதை திருகி இந்த மாதிரி மூடி ஏதாவது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நாளைக்கு வரும். அந்த சைடு நான் பட்டாணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத. நாம் பருப்பை கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனில் போட்டு லைட்டாக சூடு பண்ணலாம். லைட்டாக தான் சூடு பண்ணணும். நம்ம வெயிலில் காய வச்ச மாதிரி நம்ம கையில் தொடுற சூடு தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக சூடு பண்ணக்கூடாது. ரொம்ப லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கலர்லாம் மாறக்கூடாது. இந்த மாதிரி கையில் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி டைமில் ஸ்டாப் பண்ணிவிட்டு
நல்லா ஆற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சிடணும். இப்படியே நீங்கள் பாட்டிலில் போட்டிங்கன்னா பாட்டில் வந்து ஈரமாகி கெட்டு போயிடும். நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமாக இதை வந்து நம்ம பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கலாம். எல்லா விதமான பருப்பையும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். தாளிக்கிற பெட்டியில் உள்ள சீரகம், சோம்பு அதையெல்லாம் கூட இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆற வச்சு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேரும் எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போது தக்காளியை தோல் உரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் போட்டுட்டு அதை எடுத்து உடனே வந்து நார்மல் வாட்டரில் போடணும். இதை வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தக்காளிக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. வெந்நீரில் போட்டுட்டு அதை உடனே எடுத்து பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா இந்த தோலை வந்து ஈஸியாக உரிக்க முடியும். நாம் நிறைய டிஷ்ஷஸில் தக்காளி தோல் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த தக்காளி தோலை உரிக்கிறது எப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. 2 மெத்தடில் நாம் தக்காளி தோலை உரிக்கலாம். இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு உடனே பச்சை தண்ணியில் போட்டால் ஈஸியாக உரிக்க வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தக்காளி தோலை உரிக்க வருதுன்னு. இது ஒரு மெத்தடு. இப்படி உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுனாலும் இல்லை கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கிரேவியில் வந்து இந்த தக்காளி தோலை எடுத்துட்டு நம்ம உரிக்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு அரைச்சிக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி வீட்டில் உள்ள கருதில் குத்திக்கோங்க. தக்காளியை குத்திட்டு டைரெக்டாக ஃப்ளேமில் காட்டினீங்கன்னாலும் தக்காளி தோல் ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சிரும். பாருங்கள் வெடிச்சிருச்சு, தோல் உரியுது பாருங்கள், அழகாக உறிஞ்சிரும். இதையும் நம்ம ரொம்ப ஈஸியாக தோல் உரிச்சிடலாம். இந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள் எப்படி முழுசாக அப்படியே வந்துருச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளியை அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம். ரசத்துக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் கிரேவிக்குனாலும் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். 2 தக்காளியும் தோல் உரிச்சாச்சு. அடுத்தது சாதம் எப்படி ஈஸியாக வடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக இது அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை எடுத்து ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். பச்சரிசியாக இருந்தால், புழுங்கல் அரிசியாக இருந்தால் அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் இதை சாதத்தை வடித்தோன்னாக்க கேஸ் நல்லா சேவ் பண்ணலாம். அப்படியே தண்ணியை ஊற்றி கழுவிட்டு ஊற வைக்கணும். கழுவிட்டு வேறு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து சாதம் வடித்தோன்னாக்க கேஸும் சேவ் பண்ணலாம், சாதமும் ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.